July 16, 2020 எனக்கு 12th ரிசல்ட் வந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் நானும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன். பட் ஸ்டில் ஐ காட் 454 for 600. கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் கூட ஐடியா இருந்துச்சு. பட் காலேஜ் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. பட் நான் சூஸ் பண்ண போகிற காலேஜ் இந்த 3 க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட். நான் போக போகிற காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். செகண்ட் ஒன் ஹாஸ்டல் நியர்பையாக இருக்கணும். பிகாஸ் ஹாஸ்டலும் காலேஜும் ரொம்ப தூரமாக இருந்தால் டெய்லியும் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் தட் காலேஜ் ஷுட் பி அ உமன்ஸ் காலேஜ். இப்படி என்னோட 3 க்ரைட்டீரியாக்குள்ளே வந்த காலேஜ் தான் ஜமால் முஹம்மத், விச் இஸ் இன் திருச்சிராப்பள்ளி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஜமால் முஹம்மத் காலேஜ் பற்றின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறேன். லைக் அகாடமிக்ஸ்லேருந்து ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜமால் முஹம்மத் காலேஜில் ஜாயின் பண்ண போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது 2020, அதனால எல்லா ப்ராசஸும் வந்து ஆன்லைனில் தான் போயிட்டு இருந்துச்சு கொரோனானால. ஸோ நானுமே வந்து எனக்கு July 16 வந்து 12th ரிசல்ட் வந்துருந்துச்சு, நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி. அதுக்கப்புறம் July 31 கிட்ட எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சு காலேஜ் சைட்லேருந்து, இந்த மாதிரி சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். நீங்கள் அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க, ஓப்பன் ஆனதும் வந்து உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் அட்மிஷன் போடும்போதே நீங்கள் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் பிசிஏவும் செகண்டில் பிஎஸ்சி ஐடியும் கொடுத்துருந்தேன். அண்ட் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கிடச்சிரும். தட்ஸ் ஹவ் ஐ காட் பிசிஏ. நான் பிசிஏ தான் சூஸ் பண்ணியிருந்தேன், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நான் இதை சூஸ் பண்ணேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜமால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ், பிஎஸ்சி ஐடி. பிசிஏல நீங்கள் பேசிக்கான ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி படிப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ போகலாம். அண்ட் ஃபார் பிஎஸ்சி சிஎஸ் நீங்கள் இன்னும் டீப்பராக அல்காரிதம்ஸ், அப்புறம் ரிசர்ச் தியரி இந்த மாதிரிலாம் படிக்கணுன்னா நீங்கள் பிஎஸ்சி சிஎஸ் போகலாம். அண்ட் ஃபார் பிஎஸ்சி ஐடி நீங்கள் நெட்வொர்க்கிங், அப்புறம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர் கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கோர்ஸ்னாலும் வந்து சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் போகணும், ஸோ அதனால நான் பிசிஏ சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நிறைய கோர்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் பயோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபேஷன் டெக்னாலஜியுமே இருக்குது. அண்ட் பிஏ அரபிக், தமிழ், பிகாம் இந்த மாதிரியான எல்லா கோர்சஸுமே அங்கே இருக்குது. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு மினிமம் வந்து ஒரு 15 to 16K வந்து பே பண்ணேன். அண்ட் இப்போது எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு செம்முக்கு நீங்கள் இந்த அளவுக்கு தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 1500 to 1000 அந்த மாதிரி வரும். காலேஜ் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் லைப்ரரி, கார்டன், அப்புறம் கேன்டீன்ஸ் கூட இப்போது நியூவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெண்டிங் மிஷின் அண்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து அங்கே கார்டன் தான். சாரி டே, ஃபேரவெல், கிராஜுவேஷன் அந்த டைமில் மட்டும் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் 2 years மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பிகாஸ் நாங்கள் அந்த கொரோனா டைமில் போன ஸ்டூடெண்ட்ஸ்னால எனக்கு செகண்ட் இயரில் ஃபைனல் செம்மில் தான் நான் காலேஜ் வரவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் நல்ல ஸ்டாஃப் எல்லாம் நல்லா டீச் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்லியாகவுமே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், அங்கே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆல்சோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங், அதுக்கப்புறம் டிடிபி,
அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்னிங் போயிட்டு அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து காலேஜ் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸஸ் வந்து எடுத்திருந்தேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான கிளாஸ். அங்கே உபதா சார்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் கிளாஸ்க்கு நான் 500 கட்டியிருந்தேன் ஃபார் 40 days அந்த கோர்ஸ். அந்த மாதிரி டைப் ரைட்டிங் டிடிபிக்கெலாம் நீங்கள் தனியாக வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆரி கிளாஸஸ்மே வந்து எடுப்பாங்க. அந்த ஃபேஷன் டெக் அந்த சைட் போனீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸஸ் ஆல்சோ வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டே அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் சேரும் போது நிறைய சர்ச் பண்ணேன். ஜமால் முகமது காலேஜ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும் எல்லாமே சர்ச் பண்ணேன். பட் எனக்கு ஒரு சிங்கிள் வீடியோ கூட கிடைக்கல. பிகாஸ் யாருமே அதை பற்றி பெருசாக பேசலை. ஸோ இந்த வீடியோவில் ஹாஸ்டல் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரூம்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னென்ன ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னா நார்மல் ரூம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரூம் அண்ட் ஏசி ரூம் சொல்லிட்டு 3 types ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஃபார் உமன்ஸ். ஸோ மென்ஸ்க்கு வந்து எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ உமன்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ரூமில் வந்து உங்களுக்கு ஒரு 4 members இருக்கிற மாதிரி 4 member கூட ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் ஸ்பெஷல் ரூம் 2 members இருப்பீங்க. அண்ட் ஃபார் ஏசி ஆல்சோ 2 members. பட் ஏசி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் இபி பில் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். லைக் நார்மல் ரூம்னா ஒரு 1 yearக்கு நீங்கள் 23 to 26 மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் ரூமுக்கு நீங்கள் ஒரு 40 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் ஏசி ரூம் 45 அந்த மாதிரி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் வந்து ஸ்பெஷல் ரூமில் தான் வந்து இருந்திருந்தேன். ஸோ இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஃபஸ்ட் இயர்ஸ் மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. அவங்க என்ன வந்து கொடுக்குறாங்களோ அதை தான் அக்செப்ட் பண்ணோம். நாங்கள் வந்து செகண்ட் இயர் லாஸ்ட்டில் தான் வந்து எந்த ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கேட்டுக்கலாம். அண்ட் ஹாஸ்டல் ஃபுட் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய காலேஜ்னு சொல்லலை. உண்மையாக வந்து ஃபுட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஃபாஸ்டிங் டைமில் தான் வந்து சகர், அதுக்கப்புறம் இஃப்தார்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தராவியா தொழுவை கூட நீங்கள் அங்கேயே வந்து தொழுதுக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு ப்ரேயர் ஆல்சோ கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹாஸ்டலில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து தீனியாத் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா நம்ம மதியானம் காலேஜ்னால மார்னிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன் டிடிபி இந்த ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த தீனியாத் வந்து ஹாஸ்டலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அது ஒரு 6 month மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அங்கேயே வந்து சனதும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதுக்கு மட்டும் ஃபீ கட்டினா போதும். And about friends, I have really met some amazing people there. எங்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் எல்லா செக்ஷன்ட்டும் பேசுவோம். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அண்ட் உங்களுக்கு எப்போதுமே வந்து ஸ்டால்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 6 month once உங்களுக்கு ஸ்டால்ஸ் போடுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் ஃபுட் ஸ்டால்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அது ஜாலியாக இருக்கும் ஸ்டால்ஸ் டைமில். அண்ட் கிளப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனோடனே வந்து சில கிளப்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். லியோ கிளப், ரோட்ராக்ட், அப்புறம் ஹெல்பிங் ஹார்ட் சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் இயரில் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நான் இருக்கும்போது வந்த கம்பெனிஸ் லைக் விப்ரோ, அக்சென்ச்சர் அந்த மாதிரி, அண்ட் ஆல்சோ திருச்சியில் இருக்கிற ஆர்த்தர் கிராண்ட், ஒமேகா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவங்களே உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வேறு காலேஜஸில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு கம்பெனிஸ்க்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் தம்ஸ் அப் நல்லாவே இருக்கும். அண்ட் நான் வந்து 2 ஆஃபர்ஸ் வச்சுருந்தேன் காலேஜ் முடிக்கும் போது.
காலேஜ் லைஃப் திரும்ப போக நினச்சாலும் போக முடியாது. ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட கோல்ஸ் என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் பண்ணுங்கள். ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்க்கு ஆல்சோ அங்கே நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போக போகிறீங்க. டேக் நத்திங் பர்சனல். எதுவுமே ஃபியர் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்குறேன். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.